அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த வாழையோட எடையை எப்படி கூட்டுறது. வாழையோட எடையை கூட்டணும்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று சாம்பல், இன்னொன்று தழைச்சத்து. இந்த தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் சமமான விகிதத்தில் அல்லது தழைச்சத்து கம்மியாகவும் சாம்பல் சத்து கூடவும் இருக்கிறப்ப நமக்கு கூடுதலான எடை கிடைக்கும். நிறையா பகுதியில் ஏன் கிடைக்காது அப்படின்னா, தண்ணி உப்பாக இருக்கிறப்ப, தண்ணியில் உப்புத்தன்மை சோடியமோ அல்லது கால்சியமோ அதோட தன்மை அதிகமாக இருக்கிறப்ப இது எடுக்க விடாது, சாம்பலை எடுக்க விடாது. அப்போ எடுக்க விடலைங்கிறப்ப காய் எடை கிடைக்காது. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொலையே பெருசாக இருந்தாலும் அது பார்த்தா எடையே இருக்காது. அப்போ எடை வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சாம்பல் வேணும். ரெண்டாவது, அப்படி வீங்கணும், காய் பெருசாக வீங்கணும் அப்படின்னா மேலக்க தோல் கொஞ்சம் எளிமையாக பெருசாகிறதுக்கு வர்ற மாதிரி அமைப்பில் நம்ம தழைச்சத்து கொடுத்துக்கணும். 2. 3வது, நோய் இல்லாமல் இருக்கணும். வேர்ப்பதில் எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கணும். இந்த 3 தானுங்க. இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டாலே வாழையில் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம எளிமையாக நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? குலை வெளியே தள்ளின மாதம் அல்லதுக்கு முந்தின மாதத்துலேருந்தே அதுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. கொடுத்தோம்னா குலை முழுசாக வெளியே தள்ளும். நிறைய கைகள் வரும். அந்த கை சீப்பு வந்தாலும் அந்த சீப்பு இன்னும் கொஞ்சம் நிறையா வர்றதுக்கோ அல்லது முறையாக வர்றதுக்கோ ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்று. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ராக் பாஸ்பேட்டுன்னு ஒன்று விற்குங்க மார்க்கெட்டில். ராக் பாஸ்பேட்டுன்னு இருக்கும். அது ஒரு ஏக்கருக்கு அல்லது ஒரு தனி மரத்துக்கு அப்படி பார்த்தோம்னா 100 கிராம் அந்த மாதிரி வைக்கலாம். அல்லது எலும்பு உரம் 100 கிராம் வைக்கலாம். இது 1. ரெண்டாவது, மக்குன சாணம் ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி வைக்க முடிஞ்சால் நல்லது. இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னா மண்புழு உரம் 1 கிலோ வச்சா நல்லது. 2. 3வது, இந்த மாதிரி திடப்பொருள் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கோழி எரு இருந்தால் ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ வைக்கலாம். இது ரொம்ப முக்கியம். நான் கீழே சொன்னது ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி அது கலந்துக்கிறோமா, அது கூட என்னென்னா சாண பாசி கரைசல். அது அந்த கரைசலில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, அந்த கரைசல்லே ஒரு சாம்பல் சத்தோடு சேர்ந்த தழைச்சத்து இருக்குது. அப்போ அது 1 லிட்ரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி நீங்கள் 200 லிட்டராக மாற்றுறீங்க. அந்த 200 லிட்டர்லேருந்து ஒரு 10 லிட்டர் எடுக்கிறீங்க அல்லது 20 லிட்டர் எடுக்கிறீங்க. இந்த 200 லிட்டரில் கலந்துக்கிறீங்க. அந்த எடுத்தீங்கள்ல, எடுத்த இடத்துல இன்னொரு 20 லிட்டர் தண்ணியை ஊற்றி விட்றலாம். அப்போ இந்த திரவம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைக்கிறப்ப செலவு குறைஞ்சிரும். 1 லிட்டர் திரவத்தை வச்சு ஒரு பயிரையே முடிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு எடையும் கூடும். 1. இதெல்லாம் கீழே செய்ய இதை நம்ம மரத்துக்கு 1 லிட்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா வேஸ்ட் டீகம்போசர்னு ஒரு பொருள் இருக்குங்க. அது 1 லிட்டர் வாங்கி 20 லிட்டர் போட்டுக்கிட்டோம்னா, அந்த 20 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் போட்டுக்கிட்டோம்னா 200 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் எடுக்கிறோம். நம்ம வச்சுருக்க 180 லிட்டர் தண்ணியோட கலந்துக்கிறோம். மீனமிலம் 1 லிட்டர் கலந்துக்கிறோம். பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டர் கலந்துக்கிறோம். மரத்துக்கு 1 லிட்டர் கொடுக்குறோம். இப்படி செய்யும்போது நமக்கு நிச்சய வெற்றி கிடைக்கும். 3வது, ஒருவேளை இப்படி கீழே கொடுக்கறதோட மேலே தெளிக்கணும் அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா. நம்ம எருக்கு இலை கரைசல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எருக்கு இலைனா 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ அளவுள்ள பாதியாக உடைச்ச எருக்கு இலை, தண்டு, இலை, காயை உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். இந்த ஊற வச்சதை 7 நாள் கழித்து இதை பாதி தண்ணியோட கலந்துக்கிட்டு தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா உரக்கடையில் சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் விற்கும். அது 200 கிராம் கலந்துக்கலாம். 100 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் பஞ்சகாவியா அல்லது 2 லிட்டர் பஞ்சகாவியா, அது கூட இந்த சோலு பார் 200 கிராம். இதை மட்டும் வாழையில் கொலையில் அடிக்க அடிக்க காயும் பெருசாகும், எடை கூடும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். கடைசி மாதங்களில் அறுவடை வரையிலும் இது ரொம்ப முக்கியங்கிறத மனசில் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து கொடுக்கணும். இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நிச்சயமான வெற்றி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.